கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாபு நீங்கள் தேவர்கள் என்றும் என்று எழுதியிருக்கிறதின் அர்த்தம், நாம் தேவன் என்பதல்ல, நாம் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். அதனாலதான் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆக ஏதேன் தோட்டத்துல நாம் பெற்றிருந்த தேவ சாயல், அதாவது தேவர்கள் என்கிற அந்த உன்னதமான நிலை, அந்த தேவ சாயலை மீறுதலின் நிமித்தம் இழந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறதுனாலே, அவருடைய வழியிலே நடக்கிறதுனாலே நாம் அந்த இழந்து போன சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டுமாக இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் தேவர்களாக, அதாவது தேவ சாயல் உடையவர்களாக மாற முடியும். எனவே பிரியமானவர்களே, இழந்து போன தேவசாயலை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிப்போம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய சத்தியத்தின் பிரகாரம் நடப்போம். நிச்சயமாகவே அந்த சாயலை, தேவ சாயலை நாம் பெற்று தேவ மக்கள் என்கிற உன்னதமான நிலைமையை அடைந்து அவரோடு கூட இணைந்திருக்கும்படியான நித்திய ஜீவனை பெறுவோம். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிப்போம். தகப்பனே, அப்பா, எங்களை உம்முடைய சாயலாக தேவர்களாக நீர் உருவாக்கி இருந்தும் எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் அதை இழந்து போனோம். உன்னதமானவருடைய மக்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருந்தும் எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அதை நாங்கள் இழந்து போனோம். இழந்து போன அந்த தேவ சாயலை, அந்த தேவர்கள் என்கிற உன்னதமான நிலையை, உன்னதமானவருடைய மக்கள் என்கிற அந்த உன்னதமான நிலையை உம்மை விசுவாசிக்கிறதுனாலே, உம்முடைய வழியில நடக்கிறதுனாலே அதை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உன்னதமானுடைய மக்களாய் மாற்றுவீராக, தேவ சாயலை உடைய தேவர்களாக மாற்றுவீராக. கர்த்தர் அப்படி செய்தபடியினாலே நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.